அது சரியா டிசம்பர் 19, 2024 ஆந்திராவுடைய வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எண்டாகட்டி அப்படிங்கிற வில்லேஜ்ல அன்னைக்கு நேரம் மாலை 4 மணி 15 நிமிடங்கள் இருக்கும். 40 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் புதுசா கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டுக்கு முன்னால தன்னுடைய செல்போனை காதுல வச்சபடி ஒரு கோவமான முகத்தோட நின்னுட்டு இருக்காரு. இப்ப அவர் பண்ண காலை யாருமே அட்டன் பண்ணாததால எத்தனை தடவை கால் பண்றது அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு போனை காதுல இருந்து எடுக்கிறாரு. பட் அடுத்த சில நொடிகள்லயே அகைன் அவர் கால் பண்ண நம்பர்ல இருந்தே அவருடைய போனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால் அட்டன் பண்ணி பேசின டிரைவர், துளசியா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மறுமுனையில பேசின ஒரு பெண், ஆமா துளசி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அந்த டிரைவர், ஏங்க எத்தனை தடவை போன் பண்றது, நான் உங்களுடைய புது வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கேன், எங்க இருக்கீங்க, வேகமா வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட துளசியோ, சாரிங்க நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிருந்தேன், போனை வேற எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டிரைவர், சரி வேகமா வாங்க நான் அடுத்த டெலிவரிக்கு வேற போகணும் அப்படின்னு ரொம்பவே சலிப்போட சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க. இப்ப அந்த டிரைவரோ துளசி வர்ற வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவருடைய ஆட்டோல இருந்து பார்சல் பண்ணப்பட்ட அட்டை பெட்டிகளை இறக்கி வாசலுக்கு முன்னால வைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அகைன் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எல்லா பெட்டிகளையுமே இறக்கி வச்ச அந்த டிரைவர் இன்னமும் வராம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துளசிக்கு கால் பண்றாரு. இந்த முறை கால் அட்டன் பண்ண துளசி, இதோ கிளம்பிட்டேங்க, ஒரு 10 நிமிஷம் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை கேட்டு எரிச்சலான அந்த டிரைவர், என்னது இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா, அப்ப நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த துளசியோ, பொருளை இறக்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல, அதான் சொந்தக்காரங்க 2 பேரை கூப்பிட போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டிரைவரோ, நான் ஏற்கனவே பொருளை எல்லாம் இறக்கி வச்சுட்டேன், நீங்க ஆளை கூட்டிட்டு வந்து அதை உள்ள மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு துளசி, எங்க பொருளை செக் பண்ண வேணாமா, இருங்க இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டிரைவரோ, நான் அதையெல்லாம் ஏற்கனவே செக் பண்ணிட்டேங்க, பில்ல கூட ஒரு பாக்ஸ்ல சொருகி தான் வச்சிருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அந்த டிரைவர் அடுத்த சில வினாடிகள்லயே ஆட்டோவை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பவ ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆட்டோ போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 35 வயதான துளசி 40 வயது இருக்கக்கூடிய 2 ஆண்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. ஆல்சோ அங்கிருந்த பில்லை எடுத்து செக் பண்ணிட்டு ஒவ்வொரு பொருளா எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பில்லில் இருந்த எல்லா பொருளுமே எடுத்து உள்ள வச்சாச்சு. பட் அப்பதான் துளசியுடைய பில்லுல இல்லாத ஒரு பெரிய அட்டை பெட்டி மட்டும் அங்க தனியா இருக்கிறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பொருளும் வந்துருச்சு, இது என்ன பெட்டி, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மரப்பெட்டியை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி பிரிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு மோசமான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட மூக்க பொத்துனபடி அந்த பாக்ஸை ஓபன் பண்றாங்க. பட் அப்படி ஓபன் பண்ணி பார்த்த அடுத்த நொடியே பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த அவங்க கூட வந்த அந்த 2 ஆண்களுமே அந்த பெட்டியை பார்க்கறாங்க. அப்படி பார்த்த அவங்களுமே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த பெட்டிக்குள்ள பாலித்தீன் கவரால சுற்றப்பட்ட ஒரு ஆணுடைய உடல் இறந்த நிலைமையில கடந்திருக்கு. இப்ப உடனடியா இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. அந்த இறந்த உடலை சுத்தி இருந்த அந்த பாலித்தீன் கவரை பிரிச்சதுக்கு அப்புறமா தான் அடையாளம் தெரியாத மாதிரி அந்த ஆணுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும், அது மட்டும் இல்ல ஆல்ரெடி அந்த உடல் அழுகி போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதும், அகைன் அந்த பெட்டியை நல்லா சர்ச் பண்ணும் பொழுதுதான் அந்த இறந்த உடல் கூடவே ஒரு லெட்டர் ஒன்று இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப இந்த இறந்த உடல் யாருடையது, அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு, இந்த இறந்த உடலை இப்படி பார்சல் பண்ணி அனுப்புனது யாரு, இந்த கேஸ்ல அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற போலீஸோடைய பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷனையும் சமீபத்துல மொத்த ஆந்திராவையுமே அதிர வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது டெத் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப வேணாலுமே வரலாம் அப்படின்னு தோணும். ஆனா அது ஒரு கொலையா இருக்கணும் அப்படின்னு இல்ல, அது இயற்கை மரணமா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாம். டெத் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஆனா இதுக்கு மேலையும் நம்மளை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கு. கேன்சர் மாதிரியான ஒரு உயிர்கொல்லி நோயோ இல்ல சடன் ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய டிசபிலிட்டி, உடல் ஊனமாகிறது, இது பிசிக்கலா மென்டலா நம்மளை அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலியை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். தேவையில்லாத கடன் சுமையை நம்மளுடைய ஃபேமிலிக்கு உருவாக்கும். நம்மளுடைய ஃபேமிலி தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அது உங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நிறைய ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்கு தான் ஒரே இடத்துல இந்தியாவில் இருக்கிற டாப் 51 கம்பெனிஸ் உடைய லிஸ்ட் மற்றும் அதோடைய பிளான்ஸ் வர்ற மாதிரியான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுவுமே அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்டோட. இதுல அதை எடுங்க எதை எடுங்க அப்படின்னு நான் சொல்லல. அதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் எடுத்திருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா பாலிசி டைம்ல அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஏதாவது நடந்தா கூட ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும். டெத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க ரைடர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கேன்சர் மாதிரி கொடிய நோய் இல்ல ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய டிசபிலிட்டிக்கு கூட கவர் பண்ணும். வெறும் 695ல ஸ்டார்ட் ஆகுற பிளான்லயே 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கிடைக்கும். அதே போல பாலிசி பீரியட்ல கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னாலும் நீங்க எந்த ஒரு கிளைமுமே பண்ணல அப்படின்னா நீங்க கட்டின பிரீமியமும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரியான பிளான்ஸ் கூட இருக்கு. 100% கிளைம் அசூரன்ஸ் கொடுக்கிற டேர்ம் பிளான்ஸும் இருக்கு. கிளைம் பண்ணும் பொழுது டாக்குமெண்டேஷன், எலிஜிபிலிட்டி அப்படின்னு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. லிங்கை யூஸ் பண்ணி இப்பவே உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கண்டுபிடிச்ச அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, உன்னுடைய கணவர் எங்க கிட்ட பல லட்சம் ரூபாயை கடனா வாங்கியிருந்தான். அதுக்கு இப்ப வட்டியோட சேர்த்து 3 கோடி ரூபாய் ஆகுது. ஏற்கனவே உங்க அப்பா உனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை வித்து உன்னுடைய புருஷன் வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும். ஆனா நாங்க 3 கோடி ரூபாய் எல்லாம் கேட்கல. எங்களுக்கு 1,30,00,000 ரூபாய் மட்டும் போதும். அதை நீ கொடுத்துட்டா இந்த உடலை யாருக்குமே தெரியாம நாங்களே எடுத்துட்டு போயிருவோம். இல்ல அப்படின்னா இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய இறந்த உடல்கள் உன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். சோ உன்னுடைய பதில நல்லா யோசிச்சு வச்சுக்கோ. நாங்க இன்னைக்கு நைட் ஒரு 7 மணிக்கு உனக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. இப்ப அந்த லெட்டரை எவிடன்ஸா வச்சுக்கிட்ட போலீஸ் முதல்ல துளசி கிட்ட இருந்தே அவங்களுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப துளசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க 2012லேயே அவங்களுடைய ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டதாகவும், அதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கினார் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தது உண்மைதான் அப்படின்னும், ஆனா அந்த விஷயம் கடன் கொடுத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு தனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அந்த புது வீட்டை கட்டுறதுக்கே கவர்மெண்ட் தான் பாதி பணம் கொடுத்ததாகவும் மீதி பணத்தை கடன் வாங்கி எப்படியாவது இந்த வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சதாகவும், பட் அப்பதான் பீமாவரம் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற சத்திரிய சேவா சமிதி அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை பத்தி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ட்ரஸ்ட் கிட்ட தன்னுடைய வீட்டுக்கு தேவையான டைல்ஸ் மற்றும் பெயிண்ட் மெட்டீரியல்ஸை வாங்கி அனுப்பும்படி ஒரு லெட்டரும் போட்டிருக்காங்க. அதுக்கு ஓகே சொல்லி பதில் லெட்டர் போட்ட அந்த ட்ரஸ்டும் அடுத்த கொஞ்ச நாள்லயே துளசி கேட்ட மாதிரியே அந்த பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அதை வாங்கி யூஸ் பண்ண துளசியும் தனக்கு இன்னும் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஏத்துக்கிட்ட அந்த ட்ரஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொருட்களையும் அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த ட்ரஸ்ட் அனுப்பின எலக்ட்ரிக்கல் பொருட்கள் தான் அந்த ஆட்டோல இறங்கி இருந்திருக்கு. ஆனா கூடவே இந்த பிணமும் பார்சலா வந்திருக்கு. இதை கேட்ட போலீஸ் துளசி வர்றதுக்குள்ள அங்கிருந்து அவசரமா கிளம்பி போன அந்த ஆட்டோ டிரைவருக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றாங்க. பட் அங்க வந்த அந்த ஆட்டோ டிரைவர் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தான் அந்த பெட்டி அங்க கொண்டு வரல அப்படின்னும், தான் வரும் பொழுதே ஆல்ரெடி அந்த பெட்டி அங்கதான் இருந்துச்சு அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே, எதுக்காக
துளசி வர்றதுக்குள்ள அவ்வளவு அவசரமா அங்கிருந்து கிளம்புனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தனக்கு அடுத்தடுத்து பல டெலிவரிஸ் இருந்துச்சு அப்படின்னும் அதனாலதான் அவசரமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டதாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ போலீஸ் அந்த டிரைவர் டெலிவரி பண்ணதா சொன்ன இடங்கள்லயும் அவர்கிட்ட அந்த பொருட்களை கொடுத்து அனுப்புன அந்த ட்ரஸ்ட் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த பெட்டி ட்ரஸ்ட்ல இருந்து வரல அப்படின்னா வேற எங்கிருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற டவுட் இப்ப போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. ஆல்சோ அதே நேரத்துல தான் பார்சல்ல வந்த அந்த இறந்த உடலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் அவங்களுடைய கைக்கு கிடைக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து அந்த ஆணுக்கு 47 வயது இருக்கும் அப்படின்னும் அவர் இறந்து போய் 3 நாட்கள் ஆகியிருக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்ல அவர் இறக்கும் பொழுது மது போதையில இருந்திருக்காரு அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஆல்சோ அவர் இறந்து போனதுக்கான காரணம் காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெரிச்சு அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும் அடையாளம் தெரியாம இருக்க கற்களால அவருடைய முகத்தை செதைச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ போலீஸ் அந்த ஊரை சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிவி மற்றும் நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க. பட் அப்பயுமே எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்படிங்கறதால இப்ப நேரடியா துளசியுடைய ஹஸ்பண்ட் இருக்கிற ஊருக்கே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி யார்கிட்ட எல்லாம் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி அவர் சொன்னதை வச்சு அவருக்கு கடன் கொடுத்த ஒரு 5 பேரை பிடிச்சு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க துளசியுடைய ஹஸ்பண்டுக்கு கடன் கொடுத்தது உண்மைதான், ஆனா அவர் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் நாங்க இப்ப இருக்கோமே தவிர வட்டி கேட்டு மிரட்டுற அளவுக்கெல்லாம் போகக்கூடியவங்க நாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸுமே அவங்க எல்லாருடைய கையெழுத்தையும் துளசிக்கு வந்த அந்த லெட்டர்ல இருந்த கையெழுத்தோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆல்சோ அட்டாப்சி ரிப்போர்ட்ல கொலை நடந்ததா சொல்லப்பட்ட அன்றைய நாள்ல இவங்க எல்லாருடைய அளவை எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் கிராஸ் செக் பண்றாங்க. ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கு. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் எண்டகண்டி வில்லேஜ்ல இருந்த பப்ளிக் கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது துளசியுடைய வீட்டுக்கு அந்த பார்சலை கொண்டு வந்த வெஹிக்கிளை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அந்த வில்லேஜ்ல சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வில்லேஜ்ல போலீஸ் நினைச்ச மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இல்லாம இருந்திருக்கு. இப்ப என்னடா இது போற இடம் எல்லாமே இப்படி முட்டு சந்தா இருக்கே அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அவங்களுடைய அந்த தாட்டை உடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஒன்று அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், இப்ப அந்த ஊருக்குள்ள சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல அப்படிங்கறதால பக்கத்து ஊர்கள்ல இருந்த அந்த ஊருக்கு வர்ற வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மதியம் 12:30 மணிக்கு ஒரு லோடு ஆட்டோ ஒண்ணு ஒரு பெரிய அட்டை பெட்டியோட அந்த ஊரை நோக்கி போறத நோட் பண்றாங்க. இப்ப உடனடியா அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அதை ஓட்டிட்டு வந்த டிரைவரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டிரைவரோ பக்கத்தில் இருக்கிற சீஷாலி அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து ஒரு லேடி தான் அந்த பார்சலை ஏத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் அந்த டிரைவர் சொன்ன அந்த வீட்டுடைய அட்ரஸுக்கு போய் செக் பண்ணும் பொழுது அந்த வீடு பூட்டப்பட்டிருந்திருக்கு. சோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள்ல போய் விசாரிக்கும் பொழுதுதான் 35 வயதான சுஷ்மா அப்படிங்கிற ஒரு லேடி தான் அந்த வீட்டுல தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு தெரிய வருது. அதோட வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய சுஷ்மாவுடைய ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் வர்மா அப்பப்போ இங்க வந்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி சொன்னவங்க ஒரு 5 நாளாவே சுஷ்மாவுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ் அந்த நெய்பர்ஸ் கிட்ட இருந்து சுஷ்மாவுடைய போன் நம்பரை வாங்கி கால் பண்ணி பாக்குறாங்க. சோ அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச அதே நேரத்துல அந்த சுஷ்மா மற்றும் ஸ்ரீதரை பத்தி துளசி கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சுஷ்மா மற்றும் ஸ்ரீதர் இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் சொன்ன அந்த பெயர்களை கேட்டு ஷாக் ஆன துளசி ஸ்ரீதர் அப்படிங்கிறது தன்னுடைய தங்கச்சியான ரேவதியுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னும் சுஷ்மா அப்படிங்கிறது அந்த ஸ்ரீதர் தொடர்பு வச்சிருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்பதான் ஸ்ரீதர் பத்தின இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த இறந்த உடல் பார்சல்ல வந்த அன்றைய நாள் அந்த இறந்த உடலை பார்த்ததுக்கு அப்புறமா துளசி போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பேரண்ட்ஸ் மற்றும் சிஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்காங்க. சோ உடனடியா துளசியுடைய சிஸ்டர் ரேவதியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஸ்ரீதரை கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி அங்க வந்த ஸ்ரீதர் துளசி கிட்ட இந்த இறந்த உடலை போலீஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல உங்க மேலதான் சந்தேகப்படுவாங்க. சோ பெட்டர் நம்மளே இது யாருக்குமே தெரியாம பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு துளசிக்கு
ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. இதை கேட்ட துளசியுடைய பேரண்ட்ஸ் மற்றும் சிஸ்டரும் கூட அதுதான் சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் துளசியோ பதில் எதுவுமே பேசாம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதை பார்த்த ஸ்ரீதர், உங்களுக்கு பயமா இருந்தா நான் ஒரு ஆள் மட்டுமே இந்த உடலை தூக்கிட்டு போய் ஆத்துல போட்டுட்டு வந்துடுறேன், ஆனா அதுக்கு கூலியா உங்களுடைய 1/2 ஏக்கர் நிலத்தை நீங்க எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டு ஷாக்கான துளசி, அப்படி நிலத்தை எல்லாம் கொடுத்து இந்த உடலை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் தனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்ரீதர் துளசிய போலீஸ்க்கு போன் பண்ண விடாம தடுத்திருக்காரு. பட் துளசியோ போலீஸை கூப்பிடுறதுதான் சரி அப்படின்னு உறுதியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஸ்ரீதரோ, இனிமே நான் இங்க இருந்தா உங்க கூட சேர்த்து என்னையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியான ரேவதியும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க துளசி. ஸோ இதை கேட்ட போலீஸ்க்கு இப்போ ஸ்ரீதர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ரீதரை விசாரிக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போகும்போது ஸ்ரீதர் அங்க இல்ல, அவருடைய ஒய்ஃப் ரேவதி மட்டும்தான் அங்க இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்ரீதர் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஸ்ரீதருடைய போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. பட் அவருடைய நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ போலீஸ் ஸ்ரீதருடைய நம்பரும் ஸ்விட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஒய்ஃபை அப்ப விசாரிக்காம அவங்களுக்கு வரக்கூடிய கால்ஸை மட்டும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்றப்பதான் போலீஸ் நினைச்ச மாதிரியே ஸ்ரீதர் ஒரு புது நம்பர்ல இருந்து தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றாரு. ஏற்கனவே ஸ்ரீதருடைய செல்போன் IMEI நம்பரை நோட் பண்ணி வச்சிருந்த போலீஸ் அதை வச்சு இப்ப ஸ்ரீதர் தான் ஒரு புது நம்பர்ல இருந்து கால் பண்றாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ அந்த நம்பர் இப்ப மஜிலிப்பட்டினம் சிட்டியுடைய அந்த டவர் ரேஞ்சில தான் இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ உடனடியா அங்க போன போலீஸ் ஒரு லாட்ஜ்ல தங்கியிருந்த ஸ்ரீதர் மற்றும் சுஷ்மாவை அதிரடியா கைது பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயங்களை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆந்திராவுமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க. இதுக்கு இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சரியா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி துளசியுடைய அப்பாவான ரங்கராஜ் தன்னுடைய சொத்துக்களை பிரிச்சு தன்னுடைய மகள்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. தன்னுடைய மகள்களான துளசி மற்றும் ரேவதிக்கு ஆளுக்கு 1/2 ஏக்கர் நிலமும் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் 1 ஏக்கர் நிலம் அப்படின்னும் அவருடைய சொத்தை 3 பங்குகளா பிரிக்கிறாரு. ஆனா துளசிக்கு தரப்பட்ட சொத்து ஸ்ரீதர் மற்றும் ரேவதியுடைய கண்களை ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதாவது துளசியுடைய சொத்துமே தங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க பேராசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப என்ன பண்ணி இந்த சொத்தை அபகரிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச ஸ்ரீதருக்கு சுஷ்மா தான் இப்படி ஒரு வில்லங்கமான ஐடியாவை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது ஒரு இறந்த உடலை துளசியுடைய வீட்டுக்கு அனுப்பி அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போய் அப்போ நம்ம அந்த சொத்தை எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறா. இப்படி ஒரு கேவலமான ஒரு வியர்டான ஐடியாவை கேட்ட உடனே ஓகே சொன்ன அந்த முட்டாள் ஸ்ரீதரும் ஐடியா ஓகே, பட் இறந்த உடலுக்கு இப்ப எங்க போறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஓகே ஏதாவது ஒரு அனாதை பிணம் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். பட் எங்க தேடியுமே அவங்க நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு அனாதை பிணம் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. சோ அப்பதான் சுஷ்மா, எதுக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டு ஒரு அனாதை உடலை தேடி அலையணும், அதுக்கு பதிலா அனாதையா சுத்திட்டு இருக்கிற யாரையாவது அனாதை பணமாக்கி அதை துளசிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆளை நீ தேடவும் வேண்டாம் அப்படின்னு அவ இருக்கிற அதே ஊர்ல குடும்பம் குட்டி அப்படின்னு எதுவுமே இல்லாம சுத்திட்டு இருக்கிற பர்லையா அப்படிங்கிற ஒரு நபரை ஸ்ரீதருக்கு அடையாளமும் காட்டுறா. சோ இப்ப ஸ்ரீதரும் குடிக்கு அடிமையான பர்லையாவை ஒரு பார்ல எதர்ச்சியா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி அப்படியே மெதுவா பழக ஆரம்பிக்கிறான். தினமுமே அதே பாருக்கு போய் தன்னுடைய காசுலயே சரக்கு வாங்கி கொடுத்து நல்லா குடிக்க வைக்கிறான். சோ கொஞ்ச நாட்கள்லயே அவருமே ஸ்ரீதரை ரொம்பவே நம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி போயிட்டு இருந்தப்பதான் டிசம்பர் 16ஆம் தேதி ஸ்ரீதர் பர்லையா கிட்ட வந்து, நான் இன்னைக்கு நைட்டு பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்க போறேன், நீ என் கூட வர்றியா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டு இவ்வளவு நாளா நீங்களாம் எங்கடா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பிச்ச பர்லையா ஸ்ரீதர் கொண்டு வந்திருந்த அவனுடைய கார்ல போய் ஏறி உட்கார ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பின் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த ரேவதி மற்றும் சுஷ்மாவை பார்த்து வழி ஆரம்பிக்கிறாரு. சாக போறவன் தானே, வளைஞ்சா வளைஞ்சிட்டு போறான் அப்படின்னு ரேவதியும் சுஷ்மாவும் அதை சகிச்சுட்டு வர இப்ப அந்த கார் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த
ஒரு வயல்வெளி கிட்ட வந்து நிக்க ஆரம்பிக்குது. இப்ப காரை நிறுத்தின ஸ்ரீதர், வா நம்ம போய் முதல்ல சரக்கு போட்டுட்டு வரலாம், அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பர்லையாவும் டபுள் ஓகே அப்படின்னு சொல்ல, நாங்களும் கூட வரோம், நாங்களே வந்து சரக்கு ஊத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் மற்றும் பர்லையா கூட அந்த வயல்வெளிக்குள்ள கொஞ்சம் தூரம் போன ரேவதி மற்றும் சுஷ்மா அங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியும் சுஷ்மாவும் சேர்ந்து பர்லையாவுக்கு ஒவ்வொரு ரவுண்டா ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அடுத்த அரை மணி நேரத்திலேயே போதை தலைக்கேறி பர்லையா அப்படியே தரையில படுத்துறாரு. சோ இப்ப இதை பார்த்த ஸ்ரீதர் அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய கார்ல போய் ஒரு ஒயரை எடுத்துட்டு வந்து பர்லையாவுடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பர்லையா மூச்சு விட முடியாம மூச்சு திணறி துள்ள ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இருந்த ரேவதியும் சுஷ்மாவும் சேர்ந்து அவரை துள்ள விடாம புடிச்சுக்கிறாங்க. அதிலிருந்து அடுத்த சில வினாடிகளையே எதற்கு சாகுறோம் அப்படின்னு கூட தெரியாம துடி துடிச்சு இறந்து போறாரு. இப்ப பிளான் பண்ணபடி ஒரு பணத்தை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இது ஒரு பார்சல் பண்ணி அனுப்பணும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி இப்படியே அனுப்புனா இது யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சோ அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 பேருமா சேர்ந்து அங்கிருந்த ஒரு பெரிய கல் எடுத்து முகத்திலேயே போட்டு பர்லையாவுடைய முகத்தை சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய உடலை கார்ல எடுத்து போட்டுட்டு சுஷ்மாவுடைய வீட்டுக்கும் வராங்க. மேலும் அடுத்த நாளே மரக்கட்டைகளாலான ஒரு பெட்டியை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளதான் பாலித்தீன் கவரால சுற்றப்பட்ட பர்லையாவோட உடலையும் ரேவதி தன்னுடைய கையால் எழுதின லெட்டரையும் உள்ள வைக்கிறாங்க. கடைசியா கார்ட்போர்டை வச்சு அந்த பெட்டியை பேக் பண்ணி அந்த பார்சலை துளசியுடைய வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுடைய இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா போலீஸ் ரேவதியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. எஸ்டிஏ இந்த 3 முட்டாள்களும் செஞ்சதை நான் சொல்லும் போதே இது எவ்வளோ வியர்டான ஒரு ஐடியாவா உங்களுக்கு தோணுது இல்லையா? ஒரு நிலத்தை அபகரிக்க ஒரு பணத்தை அனுப்பி அதை மறைக்க ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு அந்த நிலத்தை எழுதி வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. ஒரு கிறுக்கம் கூட இப்படி ஒரு பிளானை போட மாட்டான். சரி அது கூட ஓகே, பட் அந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கொலையே பண்ணிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல இவங்களுடைய மூளையே இவ்வளவுதானா? என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. சிம்பிளா அந்த ஆட்டோக்காரனை பிடிச்ச உடனே கேஸே முடிஞ்சு. எப்படி இந்த லூசுக இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சது அப்படிங்கறது தெரியல. பாருங்க எஸ்டிஏ எந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படின்னு. இப்ப இந்த கேஸ் ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ் அப்படிங்கறதால இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஸ்ரீதர் மற்றும் ரேவதியுடைய பேராசை தான். அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தும் கூட துளசியுடைய சொத்து மேல பேராசைப்பட்டு முட்டாள் கூட கொடுக்க முடியாத ஒரு அடிமுட்டாள்தனமான ஐடியா பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ மடியில கனம் இல்ல அப்படின்னா வழியிலையும் பயம் இல்ல அப்படிங்கிற பழமொழிக்கு உதாரணமா தன்னுடைய ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸும் சொல்லியும் கூட அந்த இறந்த உடலை மறைக்க சம்மதிக்காம தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ண துளசியுடைய மன தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும். பட் இன்கேஸ் துளசியும் இவங்க கூட சேர்ந்து இந்த இறந்த உடலை மறைச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப துளசியும் அவங்க கூட சேர்ந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன டேர்ம் இன்சூரன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி அதோடைய பிளான்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. வெறும் 695ல ஸ்டார்ட் ஆகுற பிளான்லயே 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கிடைக்கும். ஏஜ் அதிகமானா பிரீமியமும் அதிகமாகும். சோ முன்னாடியே அதாவது இப்பவே எடுக்கிறதா பெட்டர். சோ மை டியர் எஸ்டிஏ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஒரு தங்கச்சியே அக்காவுக்கு துரோகம் பண்ண துணிஞ்ச இந்த கேஸை பத்தியும் அதுக்கு அவங்க செஞ்ச அந்த பிரில்லியண்டான ஐடியாவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.